ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, நான் கத்திரிக்காய் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ 4 தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் நிறையா நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வடைச்சட்டியை அடுப்பில் காய வச்சுருக்குறோம். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காய் வதக்கிடலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கத்திரிக்காய் நம்ம இப்போ வதக்கிடலாம். அப்புறம் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது அந்த தக்காளி இதெல்லாம் வதக்கிறதுக்கு. சரிங்களா? பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன், அதிகமாக வைக்கல. ஏன்னா குக்கரில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கலான்னு வைங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இப்போ தக்காளியை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றிக்கிறேன். உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் எல்லாம் கூட்டி வைக்கும்போது டேஸ்ட் பார்த்துக்கலாம். இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்து வதக்கிட்டோம். இதை நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த எண்ணெயை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ கால் நேரம் அப்படிங்கிறதுனால 2ஐயும் ஒட்டுக்கு இப்படி பண்ணுறேன். இல்லாட்டி மண்சட்டியில் தான் மெதுவாக பொறுமையாக பண்ணுவேன். இப்போ கால் நேரம் சமையல் வெளியே கொடுத்து விடணும், காலேஜுக்கெல்லாம் போகணும் பசங்க அப்படிங்கிறக்காக நான் இப்போ இப்படி 2 விதமாக பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இந்த எண்ணெயை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சமே வதங்கட்டும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். இன்னும் வதங்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வதங்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் வதக்கி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நல்லா கெட்டியாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க இந்த தூள்கள்லாம் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக இப்படி விரவிக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, புளி கரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், நம்ம பொடியெல்லாம் போட்டோன்னா நல்லாவே கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் கலந்துக்கலாம். நான் வந்து மத்தியானம் ஒரு வேளைக்கு தான் இந்த சமையல் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி அதுக்கு தக்கன நீங்கள் எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புளி வந்து கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. புளிப்பு பார்த்தலைன்னா புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதேமாதிரி காரம் எல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நானும் இப்போ டேஸ்ட்டு பார்க்குறேன். எல்லாமே சரியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு மட்டும் தேவைப்படுது, நான் போட்டுக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு கெட்டியாக பிடிக்கும்னா நீங்கள் கெட்டியாக சாப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பை பொறுத்தவரை நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படியே வச்சிடுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்கிறனால கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா, அதனால் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. ஆவி வந்தோடனே விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டாச்சு. நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு குட்டி வடைச்சட்டி காய வச்சுருக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவ்வளோக்கான வெந்தயம் போட்டுக்கலாம்.
போட்டு வறுக்கலாம். வெந்தயம் நல்லா வறுத்துட்டோம். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா வறுத்துட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிக்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயவே ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் நம்ம தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு பருப்பு போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது எல்லாமே சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பெரியவங்க இது பார்க்குறீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா ஆயில் தான் பயன்படுத்துவோன்னா ஓகே, ஆயிலே பயன்படுத்திக்கோங்க. நல்லெண்ணெய் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா ஒன்று நல்ல ஒரு டேஸ்ட்டு ஒரு மனம் கிடைக்கும். அது போக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு நல்ல குளிர்ச்சியான உணவாக மாறிடும். நம்ம இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம வயிறுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். நம்ம வயிறு வந்து மீடியமாக கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இதை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இப்போ விசில் அடங்கிடுச்சு. விசில் எடுத்துட்டோம். இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வெந்தயமும் சீரகமும் நுணுக்கி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். அதிகமாக போட வேண்டாம். பாருங்கள், இவ்வளோ கணம் போடுறேன். இவ்வளோ கணம் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தலை வந்து நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சிருங்க. அப்படி நம்ம சாப்பாட்டோடு சாப்பிட்றணும், எடுத்து வைக்கக்கூடாது. அந்தளவு குட்டியாக நறுக்கி போட்டுருங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்ணி தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு இதில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து இப்போ கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மணக்கும். பாருங்கள், நல்லா தாளிசை வந்து நல்லா முருகலாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு மணம் வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல ஊற்றிடலாம். அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் வதக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குக்கரில் வைக்கிறோம். விசில் வர வர நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. விசில் வர்ற வரைக்கும் ஃபுல்லாக வர்ற வரைக்கும் விடாமல் வரவே ஆஃப் பண்ணிடணும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு கிச்சனில் டேபிள் ஃபேன் இருந்ததுன்னா டேபிள் ஃபேன் பக்கம் வச்சிங்கன்னா அது உடனே விசில் அடங்கிரும். அப்படி இல்லை, அப்படி நாங்கள் இந்த மாதிரி ஃபேன் தான் யூஸ் பண்ணுறோம், சீலிங் ஃபேனில் தான் இருக்கிறோம் கிச்சனில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா விசிலில் லைட்டாக எடுத்து விட்டு விசில் அப்போயே அடங்க வச்சுருங்க. உடனே ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப குலையாது, நல்லா இருக்கும். இங்கே பார்த்திங்களா, நல்லா இருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்போ பண்ணுறோம். சரிங்களா? இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு மனமும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது தான் மற்றவங்களும் பார்ப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வரும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.